பொலனறுவை மாவட்டம். அன்று நீர்ப்பாசன தொழில்நுட்பத்திலும் மக்களின் பசியை போக்கும் நேர்ச்செய்கையிலும் தலைசிறந்து விளங்கிய மாவட்டம். எனினும் இன்று நாளுக்கு நாள் அழிவடையும் நீர்ப்பாசனத்துறை நெல் உற்பத்திக்கு முற்றுப்புள்ளி வைத்து விவசாயிகளை சிரமத்தில் ஆழ்த்தியுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பொலனறுவை பிராந்திய செய்தியாளர் அசேல தர்மவங்ச பெரகும்பர பிரதேசத்தில் முற்றிலும் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி தயாரித்த விசேட செய்தி தொகுப்பு அடுத்து. நமது செய்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வயல்களில் எந்தவித பயனையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளது. 2 போகங்களும் பயனற்று போயுள்ளன. இது தொடர்பில் மாவட்ட செயலாளர், அமைச்சர் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் எல்லோருக்கும் நாம் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளோம். ஆனால் இதுவரையில் எமக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. தமது நெற்செய்கைக்கும் ஏனைய விவசாயிகளின் நெற்செய்கைக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்பினால் வெறுப்படைந்துள்ள DM ஈன்பண்டா என்னும் விவசாயி தமது ஆதங்கங்களை அவ்வாறு வெளிப்படுத்தியிருந்தார். அண்மையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மெதிரிகிரிய பெரக்கும்பர பிரதேசத்தின் நெற்செய்கைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் பொலனறுவை பிராந்திய செய்தியாளர் அசேல தர்மவங்ச அந்த பகுதிக்கு சென்றிருந்தார். மெதிரிகிரிய நகரிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் பெரக்கும்பர கிராமம் அமைந்துள்ளது. වගා කරන්න හුඟක් අපි ශ්‍රමයෙන් හුඟක් අපේ ශ්‍රමය කරන්නේ. ඉතින් අපිට යන්නේ මේ ඩීසල් වලට මේ ඒ වාගේ ඉතින් අනිත් අවශ්‍ය කරන ඒවට තමයි කම්කරුවෝ අඩුයි. රුපියල් 30000ක් විතර යනවා සාමාන්‍යයෙන් මඩ වැඩි කරලා එනකොට. අක්කරයකට. ඒ වගේ මුදලක් යනවා. சுமார் 300 விவசாய குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பிரதேசத்தில் 1200 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலத்தில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த கடும் மழையினால் கவுடுள்ள நீர்த்தேக்கம் பெருக்கெடுத்தமையினால் இந்த வயல் நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கின. இந்த நிலையில் சுமார் 200 ஏக்கர் நெற்செய்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நெற்செய்கையை தமது ஜீவனோபாயமாக கொண்டுள்ள இந்த மக்கள் தற்போது எதிர்நோக்கியுள்ள நிலைமை குறைத்து மதிப்பிடக்கூடியதொன்றல்ல. பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள முக்கிய நீர்த்தேக்கங்களில் கவுடுள்ள நீர்த்தேக்கமும் ஒன்றாகும். சுமார் 10,000 ஏக்கர் அடி நீர் கொள்ளளவுடைய கவுடுள்ள நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான் கதவுகளும் அண்மையில் பெய்த மழையை அடுத்து திறக்கப்பட்டிருந்தன. வான் கதவுகள் ஊடாக வெளியேறும் நீர் வடிந்தோடும் கஹாம்பிலியா ஓயா பெருக்கெடுத்ததால் தமது விவசாய நிலங்கள் நீரில் மூழ்குவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கஹாம்பிலியா ஓயாவும் அதனுடன் ஓடைகளும் மண் நிரம்பி காணப்படுகின்றமையே தற்போதைய நிலைமைக்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த விவசாயிகளின் ஆதங்கங்கள் நியாயமானவை என்பது நாம் மேற்கொண்ட பயணத்தின் போது உறுதியானது. இந்த பகுதிக்கு விஜயம் செய்து நிலைமை குறித்து ஆராய்ந்து விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்க வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பாகும்.